சொந்தங்களுக்கு வணக்கம். நான் வந்தால் ஹீரோவாகத்தான் வருவேன். இந்த அமெரிக்கா மாப்பிள்ளை இல்லை ஃப்ரெண்டு இது மாதிரிலாம் கிடையாது. இறங்கின உடனே அரசியலில் இறங்கினதுக்கு வரலே அரசியல்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி கூட நான் சிஎம்மாக தான் வருவேன். இந்த கொஞ்ச நாள் இருந்து கள நிலவரம் என்ன, மக்கள் மனநிலை என்ன, மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு அரசியல் படிச்சுட்டுலாம் நான் வரமாட்டேன். நான் என் கூட இருக்க கூட்டத்துக்கும் சொல்லித்தர மாட்டேன். ஆனால் எடுத்ததுமே நான் சிஎம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு நம்ம டிவிகே தலைவர் விஜய் அவர்கள். ஆனால் இப்போ அவர் மேலே ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டு போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, அவங்களோட வைஃப் ஒரு டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ சங்கீதா அவர்கள் இதை நவம்பர் டிசம்பர்லேயே அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. ஏன்னா 4 வருஷமாக கடந்த 4 வருஷமாகவே எங்களுக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை, அவருக்கு வேறு ஒரு நடிகையோட தொடர்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜய் சைட்லேருந்து எனக்கு இன்னும் ஏதாவது ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னா அந்த நடிகையும் நான் உள்ள இந்த கேஸ்குள்ளே கொண்டு வருவேன் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னை ஃபிசிக்கலாகவும் சரி என்னை மென்டலாகவும் சரி அவர் நிறைய அப்யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. சரி, நமக்கு இது தேவையா? இது அவரோட பர்சனல், அது நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸாக அவரோட பர்சனல் நமக்கு தேவை கிடையாது. ஆனால் இதை நம்ம எங்கே பேச வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறோம் அப்படின்னா, இப்போ சம்மந்தப்பட்ட நபர்கள் யார்? விஜய், அவரோட வைஃப், அந்த ஒரு நடிகை அப்படின்றோம். ஆனால் இதில் தப்பு பண்ணவங்க யார் அப்படின்றத விட இதில் தண்டனை யாருக்கு ஜாஸ்தியாக கொடுக்கப்படுது அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட விக்டிம்க்கு கொடுக்கப்படுது. இப்போ விஜய் அவர்களோட வைஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட விஜயோட அம்மாவே சொல்லியிருக்காங்க, என் மருமக சங்கீதா ரொம்ப கேரிங்காக இருப்பா, பசங்க மேலேயாகட்டும் விஜய் மேலேயாகட்டும் அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்குவா. அந்த 2 குழந்தைங்களுக்கும் அவங்க வீட்டில் ஏகப்பட்ட பேர் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. எத்தனை வேலையாட்கள் இருந்தால் கூட குழந்தைங்களுக்கு ஒரு சாப்பாடு ஏதாவது அவங்க எடுத்துகிட்டு போய் குழந்தைங்கக்கிட்ட வேலைக்காரங்கக்கிட்ட கொடுக்கவே விட மாட்டாங்களாம். குழந்தைங்களுக்கு என்ன சாப்பாடு செஞ்சாலும் முதல்ல அவங்க அதை சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குது, இது ஓகே, இது ஹெல்த்தியாக இருக்குது, இதை கொடுக்கலாம் அப்படின்னு குழந்தைங்களுக்கு அவங்களே போய் தான் கொடுப்பாங்களாம். அவ்வளோ பாசமாக குழந்தைகளாகட்டும் ஹஸ்பண்ட் ஆகட்டும் எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ பாசமாக இருப்பாங்களாம். நம்மளே பார்த்துருப்போம் எத்தனை ஆடியோ லான்ச்சில் எங்கேயா இருந்தாலுமே சங்கீதா அவர்கள் விஜயை ரசிக்கிற விதம் இருக்கு இல்லையா, ஒரு ரசிகையாக அவரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ஒரு 4 years பிஃபோர் வரைக்குமே நம்ம ஆடியோ லான்ச்சில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அவரோட வெற்றியை, விஜயோட வெற்றியை பார்த்து சந்தோஷப்பட்டவங்க தான் சங்கீதா. ஆனால் அப்படிப்பட்ட சங்கீதாவை இன்னைக்கு குறை சொல்லணும் அப்படின்றதுக்காக அவங்க டிஎம்கே கூட சேர்ந்துட்டாங்க, டிஎம்கே அவங்கள ஆட்டி வச்சுட்டு இருக்காங்க, டிஎம்கே சொல்கிறது இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல அவங்க டிஎம்கேல இருக்கிறவங்க கூட பேசியிருக்கிறத அந்த ஒரு ஃபோட்டோஸ்லாம் இருந்திருக்கு. அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு இவங்கள ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல, அது எப்படிங்க? இப்போ ஜெயம் ரவிக்கும் அவரோட வைஃபுக்கும் பிரச்சனை அப்படின்னா தப்பு பண்ணவங்க யாருன்றதை விட எப்போதுமே ஒரு பொண்ணு மேலேயே தப்பு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இவர் நம்மளோட ஜிவி பிரகாஷ் அவரோட வைஃப் பிரிஞ்சாங்க உடனே அதுக்கும் சைந்தவி தான் காரணம், சைந்தவியோட அம்மா தான் காரணம். ஜிவி பிரகாஷ்க்கு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அப்போ ஜிவி பிரகாஷ் தப்பு பண்ணியிருக்கார் அப்படின்றத விட சைந்தவியோட அம்மா ரொம்ப இன்வால்வ் ஆகியிருக்காங்களாம். அதே மாதிரி ஜெயம் ரவியோட மாமியார் ரொம்ப இன்வால்வ் ஆகுறாங்களாம். அதனால தான் ஆர்த்தி சரியில்லை அப்படின்னு சொல்கிறது. இல்லை இன்னைக்கு சங்கீதா அவர்களை சொல்கிறீங்க, இத்தனை நாளாக விஜய் அவர்கள் அண்ணா அப்படின்னா சங்கீதா அண்ணின்னு சொல்லிட்டு இருந்த டிவிக்கேவே இன்னைக்கு நீங்களும் சேர்ந்து எங்கள் அண்ணன் அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? நீங்கள் எப்படி ஆள் தெரியுமா? நீங்கள் எலெக்ஷன் டைமில் அவர் இப்படி பண்ணுறீங்களே. அவங்க இத்தனை நாளாக பேசி பார்த்துருக்காங்க, 4 வருஷமாக சொல்லியிருக்காங்க இது தப்புன்னு. பல நேரங்களில் அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த நடிகை கிட்ட பேசியிருக்காங்க, அழுது பார்த்துருக்காங்க, சொல்லி பார்த்துருக்காங்க, கெஞ்சி பார்த்துருக்காங்க, மிரட்டி பார்த்துருக்காங்க, இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பார்த்து இது ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு பாயிண்டில் அந்த நடிகை தன் கூட அவர் ஹஸ்பண்ட் விஜய் கூடயும் அவங்க கூடயும் இருக்கிற நிறைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணாங்க. அப்போது அது தனக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக இருக்குது. ஆப்வியஸாக எந்த ஒரு வைஃபுக்கும் கணவன் இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறான், அந்த பொண்ணு அந்த ஃபோட்டோவெல்லாம் ஷேர் பண்ணி தன்னை வெறுப்பேற்றும் போது சரி போய் தொலை இதுக்கு மேலே. ஏன்னா எனக்கு பெரிய பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைங்களுக்கும் அது அவமானமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ வேறு வழியே இல்லை, இதுக்கு மேலே இவன் கூட நான் இருக்க முடியாதுன்ற ஸ்டேஜில் தான் அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. ஏன்னா சொல்லி பார்த்தாச்சு கேட்க மாட்டுறாங்க, அவங்க 2 பேரும் பிரியல அப்படின்னா நாம் பிரிஞ்சிருவோம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. அண்ட் அதை தான் நம்மளோட இவர் சாட்டையான அழகாக சொன்னார், நாளைக்கு அவர் ஒரு சிஎம் கேண்டிடேட், ஏன்னா அவர் வந்தாலே சிஎம்மாக தான் வருவேன்ற மாதிரி நான் சிஎம்மாக தான் நிற்பேன் அப்படின்னு. அரசியல்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியாது,
அவருக்கு அரசியல்லாம் பெருசாக தெரியலனாலும் நான் வந்தால் சிஎம் தான் நிற்பேன். ஸோ ஒரு சிஎம் கேண்டிடேட் நாளைக்கு அவர் ஜெயிச்சார்னா சிஎம் ஆக போகிறாரு. ஒரு சிஎம்மோட மனைவி இந்த நேரத்தில் வந்து இப்படி ஒரு டிவோர்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு மன உளைச்சலில் இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களோட கட்சிக்காரங்களே வந்து அவங்க மேலே தப்பான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஒரு ஆடியோ நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பிஆர் டீமுக்கு வந்துட்டு அசைன் பண்ணியிருக்காங்க ஒர்க். என்ன அப்படின்னா உடனே வந்து இது டிஎம்கே தான் பண்ணுது, ஏடிஎம்கே தான் பண்ணுது, அப்படி விஜய் அவரோட நேம் ஸ்பாயில் பண்ணணும்னு இவங்க எல்லாரும் தான் பண்ணி விடுறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரொம்ப சங்கீதாக்காவை போட்டு அடிக்காதீங்க, மற்றவங்க ஏவி விட்டு சங்கீதா அவர்கள் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்ற ஒரு ஆடியோலாம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் நல்லவங்களாக காட்டணும் அப்படின்றதுக்காக இத்தனை வருஷம் பாதிக்கப்பட்ட சங்கீதாவை நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? இப்போ நாமளும் இதை கடந்து போயிடலாம். இது என்னங்க சரி, எல்லா வாழ்க்கையிலும் நமக்கு தெரியும் எத்தனை பேர் என்ன இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன கேவலத்தை பண்ணாங்க, இப்போவும் அவங்களும் அவங்க தலைமுறையும் என்ன பண்ணுதுன்றது நமக்கு தெரியும். ஸோ அப்படி ஒவ்வொருத்தரோட தனி மனித வாழ்க்கையை பற்றி பேசணுன்னா எல்லாரும் எங்கே போவாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஒரு பாதிக்கப்பட்ட நபரையே போய் நீங்கள் ஏன் குறை சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரு பொண்ணையே போய் ஏன் சொல்கிறீங்க அப்படின்றத நம்ம ஆதங்கமாக இருக்குது. தான் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் அழகாக சொல்லியிருப்பாங்க, எப்போதுமே நம்ம விஜய் அவர்கள் வந்து தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் தான் போர், மற்றவங்கெல்லாம் நம்ம லிஸ்ட்லேயே இல்லை, இவங்களெல்லாம் நம்ம மதிக்கிறதே இல்லை அப்படின்றாங்க இல்லையா. உங்கள் லிஸ்ட்லேயே நாங்கள் வரமாட்டோம்டா, ஏன்னா நாங்கள் பண்ணுற அரசியலை உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே இன்னும் பல வருஷம் ஆகும் அப்படின்னு இருப்பாருங்க. பயங்கரமான ஒரு ஸ்லிப்பர் ஷாட் ரிப்ளைவாக இருந்தது. இது வரைக்கும் டேட்டாவோட பேசுகிறதுல சீமான் அவர்கள் அப்புறம் அண்ணாமலை அவர்கள் இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை டேட்டா அனலைஸ் பண்ணி இது இந்த வருஷம் இப்படி நடந்ததுன்ற ஒரு கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும். ஆனால் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை ரேஷன் கார்டு இருக்குது, எவ்வளோ நம்ம கடன் வாங்குறாங்க, கவர்மெண்ட் என்னென்ன சொல்லி கடன் வாங்குறாங்க அப்படின்ற டேட்டா தெரியாது. சும்மா ஜென்ரலாக ஒரு குருட்டாம்போக்கில் ஒன்று சொல்லிட்டு போவோம் அப்படின்னு பேசுகிறவர் தான். இன்னுமே படத்தில் டைலாக் பேசுகிற மாதிரி தான் அவரோட ஸ்பீச் இருக்கே தவிர அவர் மனசால் அதை பேச மாட்டாரு. அதை நம்ம சேட்டை பிடிச்ச சாட்டை துரைமுருகன் நான் அழகாக சொன்னார், அவருக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்கிரிப்டில் இந்த இடத்தில் கையை உயர்த்தி பேசவும், இந்த இடத்தில் கண்ணீர் விழவும், இந்த இடத்தில் அமைதி காக்கவும், பிடிஓ ப்ளீஸ் டர்ன் ஓவர், ஃபர்ஸ்ட் பேஜில் இதோட கண்டினியூஷன் இருக்கா அப்படின்னு முதல்வராக வந்தால் இருங்க ஒரு நிமிஷம் பேப்பரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பேப்பரை பார்த்து தான் உனக்கெல்லாம் பேச தெரியும். மக்களோட குறைகளை மனதிலிருந்து பேச தெரியாத நீயெல்லாம் ஒரு தலைவனா அப்படின்றத நம்ம சாட்டை அண்ணன் சூப்பராக கேட்டார். அவர் சொன்னதில் வந்து யோசிச்சு பாருங்க, நம்மளோட சீமான் அண்ணன் பேசுறது பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்கிற ஒரு உள் உணர்வு இருக்கு இல்லையா, என்னை இவ்வளோ நாளாக இவ்வளோ கொடுமைப்படுத்திட்டு இருக்கியா, நான் எப்போ தான் மேலே எந்திரிச்சு வர்றது, நீங்கள் பண்ணுற அரசியல்ன்ற பேரில் எங்களை பலிகடாக்கிட்டு இருக்கீங்க, தமிழ்நாடு சுடுகாடாக மாறிக்கிட்டு இருக்கு, சின்ன பசங்களும் போதைக்கு அடிமையாயிட்டாங்க, எங்கே பாரு வெட்டு குத்து கொலை என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு, இதில் வாழவே பயமாக இருக்குது, பெண்கள் தனியாக நடக்க முடிய மாட்டேங்குது, இத்தனை பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நமக்குள்ள ஒரு மனக்குமுறல் இருக்குது. அந்த மனக்குமுறலோட வெளிப்பாடு அண்ணன் சீமான் அவர்களோட பேச்சில் பல தடவை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் மற்ற தலைவர்கள் எல்லாம் துண்டுச்சிட்டு இல்லை, அது ஒரு பெரிய வந்து A4 ஷீட் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் எழுதி அந்த இதை பார்த்து அவ்வளோ அழகாக டைலாக் பேசுகிறாங்க. அதுவும் எனக்கு விஜய் அவர்கள்லாம் பேசும்போது அப்படியே நம்ம படத்தில் எப்படி ஒரு பஞ்ச் டைலாக் அவர் பேசின உடனே அப்படியே அவரோட ஃபேன்ஸ்லாம் விசிலடிச்சு தலைவா அப்படின்னு கத்துவாங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் அவர் பேசுகிற டைலாக் எனக்கு தெரியுது. அதாவது அவங்கள யாராவது ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே அதை மக்கள் மேலே தூக்கி போட்டுருவாங்களோ, அப்போ மக்கள்னால் இவங்க பயந்துருவாங்கன்ட்டு. சார் இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் விடுறதை விட்டு ரியாலிட்டிக்கு வாங்க சார், மக்களோட இடத்துல நின்று பிரச்சனையாக பேசுங்க. நீங்கள் ஸ்டேஜில் நின்று அழுகிறீங்க ரத்தமும் சதையுமாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஒரு நிமிஷம் கண்ணீர் விட்டு அழுகிறதெல்லாம் பார்க்கும்போது ஆஸ்கரா கொடுக்குறாங்க இந்த நடிப்பு நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா மக்கள் இதை விட மகா நடிகர்களை பார்த்துட்டோம், நம்மளை எப்படி எல்லாரும் ஓட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க, நடித்து மக்களை முட்டாளாக்கி இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதே மக்களை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்கன்றதை பார்த்துட்டோம். அப்புறமும் எதுக்கு சார் இது? நம்ம என்டிகேல வந்து ஒரு அண்ணா ஒரு அழகான வார்த்தை சொன்னார். என்ன அப்படின்னா, நம்ம தமிழர் பண்பாடு என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கல்யாண வீடு அப்படின்னா எனக்கு பத்திரிக்கை வைக்கணும், என்னை ப்ராப்பராக இன்வைட் பண்ணால் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதுவே ஒரு சாவு வீடு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சொல்லலைனா கூட நம்ம போய் முன்னாடி நிற்போம், எல்லாமே செய்வோம் அப்படின்னு. தமிழர் பண்பாட்டில் ஒரு இலவு வீடு அப்படின் போது அங்கே போய் யாரும் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, நம்ம போகணும், நம்ம நிற்கணுன்றது, கடைசி மரியாதை அவங்களுக்கு செலுத்தணுன்றது நம்ம எல்லாருக்கும் சின்னதுலேருந்தே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் உங்கள் கூட்டத்தில் வந்து உங்களுக்காக உயிரை விட்ட அந்த மக்களுக்காக நீங்கள் போய் நின்னீங்களா?
அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது, உங்கள் கண் முன்னாடி மக்கள் சாகுறாங்க அப்படின் போது தலைதெறிக்கிய ஓடினவர் நீங்கள் ஒரு தலைவரா? இல்லை களத்தில் இன்னைக்கு வரைக்கும் தனியாக நின்று என் மக்களுக்காக நான் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டேன், என் மக்களோட விடுதலைக்காக நான் போராடுவேன், இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கி அடிமையாக்கி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயங்களை கொடுக்காம இந்த நாட்டையே சுடுகாடை தமிழ்நாட்டையே இப்படி தமிழ்நாட்டை சுடுகாடாக மாற்றிட்டு இருக்கான், இவனுங்க கிட்ட போராடி என் மக்களுக்கு அறிவில்லை, ஆனாலும் என் மக்களுக்காக நான் நிற்பேன்னு சொல்லி களத்தில் இன்றைக்கும் தனியாக நிற்கிற நம்ம சீமான் அண்ணன் வந்து தலைவனா? இல்லை பார்த்ததுமே தன் கண்மாடி சாகுறாங்கன்னு பார்த்ததுமே ஐயோ பிரச்சனை நம்ம பக்கம் திரும்பிடுமே அப்படின்னு பயந்து ஓடின விஜய் அவர்கள் தலைவனா? நீங்கள் நினைக்கலாம் எதுக்கு இவங்க விஜயவே போட்டு அடிக்கிறாங்க, டிவிக்கே வந்து டிஎம்கே ஏடிஎம்கே பேசாமல் ஏன் டிவிக்கே போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னா, டிஎம்கே ஏடிஎம்கே அது எப்படிப்பட்ட ஒரு பொய் பிம்பம் அப்படின்றத மக்கள் உணர்ந்துட்டாங்க. அந்த பொய் பிம்பத்தை அடித்து உடைச்சாச்சு. ஆனால் அடுத்ததாக இப்போ இந்த உள்ள நான் அந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் அவர்கள் உள்ளே வந்திருக்கார். வந்து அவருக்கு அரசியல் தெரியல, சரி அவர் உள்ளே வந்து அரசியல் புரிதலோட வழி நடத்தினார்னா ஓகே, அரசியல் புரிதல் அவருக்கும் கிடையாது, கொள்கை கோட்பாடு கிடையாது, அப்புறம் கூட்டத்துக்கு நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? அந்த மக்கள் எல்லாம் சின்ன பசங்களாக இருக்காங்க, ஒன்றுமே தெரியல, அப்படியே தேட்டரில் விஜயை பார்த்தாங்க ஹீரோவோ, அதே மாதிரி தலைவன் வந்து நின்னா நான் நிற்பேன் அப்படின்றாங்க. ஸோ ஒரு புரிதலே இல்லாமல் இந்த மக்களும் ஒரு திரை கவர்ச்சியில் நம்ம சினிமாவில் ஒருத்தனை பார்த்துட்டோம் அவன் ஹீரோ அப்படின்னு சொல்லி மக்கள் இவ்வளோ முட்டாளாக போகிறாங்களேன்னு போது நமக்கு ஆதங்கம் வருது. டிஎம்கே ஏடிஎம்கே இப்போ திராவிட கட்சிகள் என்ன பண்ணுச்சு, என்ன நிலைமையில் நம்ம நிற்கிறோம் அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு, அந்த பிம்பத்தை உடைச்சாச்சு. ஆனால் டிவிக்கேன்றதும் ஒரு பொய் பிம்பம், அது வெறும் திரை கவர்ச்சி, அது உண்மை கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கும். நிறைய என்டிகே நபர்கள் டிவிகேவை போட்டு பேச வேண்டியதாக இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கருத்துக்களை தெரிவிக்கலாம். நன்றி.